இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தனூர் அணை திறப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தனூர் அணையிலிருந்து முன் அறிவிப்பின்றி 1,68,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். முறையான முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,68,000 கன அடி தண்ணீரை திறந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட மக்களை கடும் துயரைக்குள்ளாக்கிய திமுக அரசுக்கு கண்டனம் என குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில பார்த்தோம்னா, கடந்த ஒரு வார காலமாக கனமழையின் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை என்பது பெய்திருந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இதனால் மக்கள் அந்த பருவமழையின் காரணமாக மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வானிலை ஆய்வு மையம் பெஞ்சல் புயல் காரணமாக மாநில அரசுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. ஆனால் அதனை முறையாக அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றும், மேலும் பார்த்தோம்னா எந்தவித வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் திமுக அரசு செய்யவில்லை. அதனால்தான் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக அரசு சாத்தனூர் அணையில் படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருந்த போதே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள அபாய அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியளவில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,68,000 கன அடி தண்ணீரை திறந்து விட்டதனால தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த பல கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்று தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து மக்கள் நிர்கதியாக இருப்பதாகவும், விழுப்புரம் நகர் மற்றும் கடலூர் நகரங்களில் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ள நீர் புகுந்ததால் குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாகவும் அதுல அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா, வானிலை ஆய்வு மையம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வெளியிட்ட பிறகும் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே இதற்கு காரணம். இதனால்தான் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் இத்தனை லட்சம் கன அடி தண்ணீரை திறந்து விட்டதன் காரணமாக மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதற்காக அந்த கண்டனங்களையும் பதிவு செய்து கொள்வதாக அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கவும், மீட்பு நடவடிக்கைகளை விரைந்து ஈடுபட்டு மக்களை காப்பாற்றவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.